நமஸ்தே மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம கபீரோட தோஹா வாக்ஷேத்திரம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நமக்கு பிதாமக பத்ரிஜி இந்த வாக்ஷேத்திரம் பற்றி நம்மளுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. இப்போது அது சம்பந்தமான ஒரு தோஹேவை இப்போ பார்க்கலாம். अति का भला न बोलना, अति की भली न चूप, अति का भला न बरसना, अति की भली न धूप. இப்போ अति की भला न बरसना, बरसना पानी बरसना. இப்போது மழை, இப்போ அதிகமான மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம மழை வேணும்னு நினைப்போம். ஆனால் அதிகமான மழை பெஞ்சதுன்னா அதுவுமே இயற்கைக்கும் சரி, உயிர் வாழும் மக்கள் அனைவருக்கும் சரி, ஒவ்வொரு உயிர் வாழ் ஜீவன்களுக்குமே அது ஒரு வெள்ளம். அதிகமான மழை பெஞ்சால் அது வெள்ளம். அப்போ உயிர் வாழ அத்தனை ஜீவன்களுக்கும் அது ஏதோ ஒரு விதமான நஷ்டத்தை ஏற்படுத்தும் எல்லாத்துக்குமே. இப்போ மண்ணாகட்டும், மண் என்னாகும், அரிச்சின்னு போயிடும். அடுத்தது என்ன, தாவரங்கள், செடிகள், சின்ன சின்ன செடிகளெல்லாம் அடிச்சுன்னு போயிடும். அதே மாதிரி விலங்குகள், எத்தனையோ விலங்குகள் இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி மக்களுமே தான், வாழும் மக்களுமே எத்தனையோ பேரோட வீடு இழிஞ்சு விழுந்து அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள். அப்போ அதிகமான மழை ஆபத்தை விளைவிக்கும். அதே மாதிரி அதிகமான வெயில், சரி ரொம்ப மழையாக இருக்குது, வெயில் அடிக்கிறது, அதுவுமே அதிகமான வெயில். அப்போ அதிகமான வெயில் அடிக்கும்போது என்ன ஆகும், சுட்டெரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சூரியன் சுட்டெரிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அதிகமான வெயில், நம்மளால் தாங்க முடியாத வெயில். அப்போ அதிகமான வெயில்னால் என்னாகும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் தாவரங்கள், நிறைய தாவரங்கள் கருகி போயிடும். அதே மாதிரி நிறைய மிருகங்கள், பறவைகள் எல்லாம், தண்ணி கிடைக்காத நீர்நிலைகள் எல்லாமே வற்றி போயிடும். அந்த மாதிரி வற்றி போகிறதுனால மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் நீர் கிடைக்காமல் ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா. அப்போது எதுவுமே நிலையாக இருக்கணும். கோல்டன் மிடில் பாத் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, புத்தாவோட கோல்டன் மிடில் பாத் நிறைய கேள்விப்பட்டிருக்கும். அப்போ எதுவுமே நடுநிலையாக இருக்கும்போது தான் இந்த உலகத்திற்கு நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் அதிகமானால் அது ஆபத்தை விளைவிக்கும். அதே மாதிரி எப்போதுமே நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், வாக்ஷேத்திரம், வாக்கு, பேச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த வாக்கு எப்படி இருக்கணும்னா அதிகமாக பேசக்கூடாது. ஏன் அதிகமாக பேசக்கூடாதுன்னா, அதிகமாக பேச நம்ம என்ன பேச வரோன்ற, என்ன சொல்ல வரணுமோ அதை விட்டுட்டு தவறான வார்த்தைகள், தவறான செய்திகளை பரப்புறதுக்காக பேசிகிட்டே இருக்கோன்னா அப்போ இந்த விஷயங்கள் எங்கேயோ தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ போயிட்டே இருக்கும்போது தவறான விஷயங்களை பரப்புறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ அதிகி பலி ந சூப். அதே மாதிரி அதிகமான நேரத்தில் எல்லா இடங்களிலும் இடம் பொருள் பார்க்காமல் அமைதியாக இருந்தோன்னா அதுவுமே தவறு. ஸோ எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ நம்ம பேசினாதான் அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னா, பேசினாதான் அந்த இடத்துல எதையாவது நம்மளால் சாதிக்க முடியும். நம்ம பேசுகிறது மூலமாக 4 பேருக்கு நன்மை விளையும் அப்படின்னா எப்போதுமே மௌனமாக இருக்கணுன்றது கிடையாது. விளையும், மற்றவர்களது நன்மை விளையும், நம்மளுடைய ஆன்மாவுக்குமே அது சந்தோஷம், நம்மளுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு அது கண்டிப்பாக உதவும். அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பேசணும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நடுநிலைமையோடு இருக்கணும். எதிலும் ரொம்ப அதிகமும் இருக்கக்கூடாது, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாகவும் இருக்கக்கூடாது, ஒன்றுமின்மை அப்படிங்கிற தன்மையிலையும் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.